அப்கமிங் இன்டர்வியூக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? எந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம்? எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? அப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்டர்வியூல என்டர் ஆகும்போது உங்களுடைய ட்ரெஸ் சென்ஸையும், பாடி லாங்குவேஜையும் தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் இருக்கும். 2வது பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ. இந்த செல்ஃப் இன்ட்ரோவ டைரக்ட்டா நீங்களே உங்கள பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியும் கேட்கலாம். அப்படி இல்லையா, எடுத்தோனே உங்க அப்பா பேர் என்ன? இல்ல உங்க அப்பா என்ன தொழில் பண்றாங்க? நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு நாள் என்ன என்ன ஜாப் இதுக்கு முன்னாடி என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுடைய நேட்டிவ் பத்தி சொல்லுங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ்ல ஆரம்பிச்சு, நீங்க குடுக்கக்கூடிய செல்ஃப் இன்ட்ரோ இல்ல அவங்க கேட்ட கொஸ்டின் குடுக்கக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா? அத வச்சு அவங்க கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கிராஸ் கொஸ்டின்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. உண்மை எதுவோ அது மட்டும் தான் சொல்லணும். இப்ப நீங்க கிரிக்கெட் பார்க்குறீங்க, இல்ல ஃபுட்பால் பார்க்குறீங்க அப்படின்னா, "சார் நான் ஃபுட்பால் பார்ப்பேன், ஃபுட்பால் விளையாடுவேன்" அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், அத பத்தி டீட்டெயில் அனலைசிஸ் படிச்சுட்டு போணும். லாஸ்ட்டா யார் வேர்ல்டு கப் ஃபிஃபா வேர்ல்டு கப்னா என்ன? லாஸ்ட்டா யார் வின் பண்ணாங்க? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வரையும் கேட்பாங்க. அதே மாரி தான் கிரிக்கெட். யாரு இப்ப இருக்கக்கூடிய ஐசிசி சேர்மன் யாருன்னு கூட கேட்கலாம். ஏன்னா நீங்க கிரிக்கெட் தான் உங்களுடைய ஹாபி, உங்களுடைய பழக்கம்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப உங்களோட செல்ஃப் இன்ட்ரோல நீங்க என்ன மாதிரியான பெர்சன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும்போது உண்மைய மட்டும் சொல்லணும். ஏன்னா, அவங்க கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். சப்போஸ் நான் வந்து எனக்கு புக் படிக்கிற பழக்கம் இருக்குன்றது தான் நெறைய பேர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஆன்சர். ஆனா, நீங்க புக் படிக்கும்போது லாஸ்ட்டா படிச்ச புக்கோட ஆத்தர் நேம் சொன்னா தெரியல. அதே மாதிரி அ அந்த ஆத்தர் நேம் தெரிஞ்சாலும் அவங்களோட ஒரு 5 புக்ஸ் சொல்லுங்க அப்படின்னா தெரியல. ஸோ நீங்க புக் படிக்கிற ஹேபிட் இருக்குன்னா, ஒரு நல்ல பழக்கத்த அவங்ககிட்ட காட்டுறீங்க அப்படின்னா, அத பத்தி ஃபீல்ட் ஒர்க் படிச்சு, அத பத்தி ஸ்டடி பண்ணிட்டு போணும். என்னென்ன புக் நம்ம படிச்சிருக்கோம், ஆத்தர் என்ன, அந்த புக்ல என்ன ஸ்டோரி ஒரு லாஸ்ட்டா ஒரு புக் படிச்சிருக்கீங்கன்னா, அந்த புக்ல என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து பேக் ஃபயர் ஆகாது. அது ஏன்னா, அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, நீங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வர்றது நம்ம பழக்கம். இத நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட். ஹெச்ஆர் கொஸ்டின். ஹெச்ஆர் கொஸ்டின பொறுத்தவரையும் நீங்க சொன்னீங்கல்ல செல்ஃப் இன்ட்ரோ, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் கான்வர்சேஷன் உங்கள ஹெச்ஆர்க்கும், அங்க பேனல் மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கும் நடுவுல நடக்கும் இல்லையா? அத பேஸ் பண்ணியும் உங்களுடைய பேஷன், இண்டஸ்ட்ரி இத பத்தி நீங்கலாம் பேசியிருப்பீங்கல்ல உங்களோட ஹாபி. அத வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லீட் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ஸ்ட்ரெங்த் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிய செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க நான் வந்து கோவத்த கண்ட்ரோல் பண்ணுவேன். இல்ல நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன் அப்படின்னு நீங்க செல்ஃப் இன்ட்ரோல சொல்லியிருந்தீங்கன்னா, அத டெஸ்ட் பண்ற மாதிரி ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ்னு உண்டு. இது மாதிரி டிசிஷன் மேக்கிங்காக கேட்கக்கூடிய சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டினும் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஜெனரல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம் நீங்க ஏன் வந்து பேங்கிங்கே சூஸ் பண்ணீங்க? உங்க கோர் ஃபீல்டுக்கு ஏன் போகல? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதுக்கு என்ன பெர்ஃபெக்ட் ஆன்ஸர் அப்படிங்கிறத நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிருவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுவேன். இந்த ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். அத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பார்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸ்கீம்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் பேஸ்டு கொஸ்டின பொறுத்தவர நீங்க லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் வரையும் படிச்சிருக்கணும். ஸ்கீம்ஸே தெளிவா டைப் வைஸா பிரிச்சு படிச்சிருக்கணும். அது என்ன சார் டைப் வைஸ் அப்படின்னா, வுமன் ஸ்கீம் தனியா படிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ், இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸ் இந்த மாரி ஸ்கீம்ஸ டைப் வைஸா பிரிச்சு படிச்சுட்டீங்க அப்படின்னா, டெல் மீ அபௌட் 2 வுமன் ஸ்கீம் இல்லன்னா டெல் மீ அபௌட் 2 அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்னு கேட்கும்போது, நீங்க எடுத்து சொல்ல இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம், பினான்சியல் இன்க்ளூஷன் ஸ்கீம்ஸ் இந்த மாரி நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அவங்க கேட்கும்போது எடுத்து டக்குனு குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ளூயன்ட்டா நீங்க ஆன்சர் பண்றீங்க, அவ்வளவுக்கு அவ்வளவு இம்ப்ரஷன் கிரியேட் ஆகும். ஃப்ளூயன்ட்டா நீங்க ஆன்சர் பண்ணணும்னா, இது மாரி பிரிப்பேர் பண்ணும்போது டைப் வைஸா பிரிச்சு ஸ்கீம்ஸ பிரிப்பேர் பண்ணுங்க. ஸோ 3 பாயிண்ட் மாரி தான் சிச்சுவேஷனல் பேஸ்டு கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர். எஸ் ஆர் நோ. எஸ்னா ஒய் எஸ், நோனா ஒய் நோ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தர் வந்து ஆதார் கார்ட வச்சுக்கிட்டு அக்கவுண்ட் எடுக்க வந்தா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுக்கலாம். அதே ஒருத்தர் பான் கார்ட வச்சுட்டு வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுங்க இத வச்சு அப்படின்னு கேட்டா முடியாது. ஸோ எஸ் ஆர் நோ. ஒய் எஸ், ஒய் நோ. இது வந்து சிம்பிள் கொஸ்டின் தான். இது உங்களுக்கு நாலேட்ஜ் டெஸ்ட் பண்றது. பட் அதையும் தாண்டி ஒரு கொஸ்டினுக்கு 2மே எஸ்ஸும் கரெக்ட்டா இருக்கும், நோவும் கரெக்ட்டா இருக்குன்ற மாரி ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நீங்க எஸ்ன்னு சொன்னா ஏன் எஸ்ன்னு சொல்றீங்க? நோன்னு சொன்னா ஏன் நோஸ்ன்னு சொல்றீங்க? அப்படின்ற மாரி ஆன்சர் பண்ணணும். இது எல்லாருக்கும் நடக்காது. ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட மட்டும் இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸையும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் டெஸ்ட் பண்ணணும்னா அந்த மாரி கேட்பாங்க. இப்ப ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் வந்து என்பிஏல இருக்கிறவருக்கு ஒரு லோன் குடுப்பீங்களா? அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ லோன் குடுத்தாலும் தப்பு, லோன் குடுக்காட்டியும் தப்பு. அப்ப வந்து அந்த மாரி கொஸ்டின்ஸ்ல லோன் குடுத்தா தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஃபார்மர் என்பிஏ ஆகுறது சகஜம். இந்த கிராப் இந்த டவுட்னால. அதனால நம்ம லோன் குடுக்காம போகாம இருக்கிறதும் தப்பு.
ஸோ எஸ்ஸும் சொல்லலாம், நோவும் சொல்லலாம். அதுக்கு நீங்க சொன்னதுக்கான வேலிட் ரீசன் எப்படி குடுக்குறீங்க அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ டெஸ்ட் பண்றதுக்காக உங்ககிட்ட ஹெச்ஆர் பேஸ்டு சிச்சுவேஷனல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபைனல் பார்ட் பேங்கிங், ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ். சார் இது வந்து எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பாருங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு. டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்ல பின் பண்ணியிருக்கேன். போய் பார்த்துக்கோங்க. இதுதான் டாபிக்ஸ். அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதையே நான் டெப்த்தா படிக்கணும். இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, என்னென்ன இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ப்ரீவியஸ் நடந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், பேங்கிங் நோட்ஸ் என்ன, ஜெனரல் என்னென்ன கேட்பாங்க, இன்டர்வியூல இருக்கக்கூடிய பேங்கிங் டர்ம்ஸ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2023 நடந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா இது வந்து உங்களுக்கு அஃபேர்ஸ் க்ளவுட்ல அவைலபிளா இருக்கு. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி நீங்க அஃபேர்ஸ் க்ளவுட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ்ல போனீங்கன்னா டெப்த்தா பேங்கிங் அவேர்னஸ் படிச்சுக்கலாம். அதுவே இன்டர்வியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்ல போனீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இது கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின், பேங்கிங் டர்ம்ஸ், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் காசு கொடுத்து வாங்குற மாசம் நான் வாங்க தேவையில்ல. நீங்க ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு அது ஃப்ரீ தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு பார்த்துடலாம். இந்த மானிட்டரி பாலிசி, மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், இன்ஃப்ளேஷன், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, செக்கு, டிராஃப்ட், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட், மணி லாண்டரிங், டைப்ஸ் ஆஃப் செக்கு, டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்டு மற்ற என்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிட் படிச்சுக்கோங்க. MSME பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. தென் இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசியை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த ஆர்பிஐடைய சப்ஜெக்ட்ரி, ஆர்பிஐ என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட சப்ஜெக்ட்ரிஸ் என்னென்ன இருக்குது, நபார்டை பற்றி கேட்பாங்க. ஸோ பேமெண்ட் பேங்க்னா என்ன, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா என்ன, ஆர்ஆர்பினா என்ன, கோஆபரேட்டிவ் பேங்க்னா என்ன, இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற அளவுக்கு படிச்சுட்டு நீங்கள் அதை வந்து சொல்லி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். மற்ற ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒருத்தர் யோசிச்சு ஆன்சர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கிளியராக ஃப்ளோவில் ஸ்டக் ஆகாமல் ஃப்ளோவாக கிளியாரிட்டியோட சொல்லும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் அதிகமான மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சார் நான் ஃப்ளோவாக சொல்ல முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த டைப்ஸ் ஆஃப் செக் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் ஜஸ்ட் இந்த பிடிஎஃப்ஐயோ இல்லை அஃபேர்ஸ்களோடைய மெட்டீரியல்ஸ் இல்லையா, அதை மட்டும் கோ த்ரூ பண்ணிட்டு போனால் மட்டும் பத்தாது. நீங்கள் இதை சொல்லி பார்க்கணும். இத்தனை டைப் இருக்குது செக், இந்த டைப்னா என்ன அப்படிங்கிறத இங்கிலீஷ்லையோ இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இங்கிலீஷில் வராதுங்க, தமிழில் சொல்லுங்கள். தமிழில் ஒரு சில பேனல் மெம்பருக்கு தமிழ் தெரியலனா நீங்கள் அங்கே இங்கிலீஷில் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் இங்கிலீஷ்லையும் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஒரு சில ஆன்சருக்கு ஆன்சர் வரலன்னா தமிழில் கூட சொல்லிக்கலாம். இந்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் கரைச்சி குடிச்சிருக்கணும். அகைன் பேக் டு தட் ஃபார்மேட் போகலாம். அந்த மார்க் ஸ்பிட் அப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை பாருங்க. இந்த 4 பாயிண்ட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் அக்ரி படிச்சிருப்பாரு, இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு, ஒருத்தருக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு 3 வருஷம் ஆகும் படிச்சு முடிச்சு, ஒருத்தர் 8 வருஷம் கழிச்சு வந்திருப்பாரு. அண்ட் ஒருத்தர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருப்பாரு, ஒருத்தருடைய ஆபி வேற மாதிரி இருக்கும், ஒருத்தர் இன்னொரு மாதிரி பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சு ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ன்றது பர்டிகுலராக இதுதான் உங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்னு கேட்க சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த கொஸ்டின்ஸ் மாறும் அந்த ஃபர்ஸ்ட் 4ன்றது. பட் இந்த 5வது பார்ட் மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் சேம் தான். பேங்கிங், கரண்ட் அண்ட் ஸ்டாட்டிக். இது பேங்கிங்கை பற்றி சொல்லிட்டீங்க. கரண்ட்டை பற்றியும் ஸ்கீம்ஸை பற்றியும் தெளிவாக சொல்லுங்கள் சார்னு கேட்டீங்கன்னா இதை சொல்ல பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கீம்ஸில் கரண்ட் ஸ்கீம்ஸ் ஏற்கனவே நீங்கள் டைப் வைஸாக பிரித்து படிக்க சொன்னீங்களே சார், அது போதாதான்னு கேட்டால் அது போதாது. அது ஓகே தான். பட் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. பட்ஜெட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட்ஜெட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலன்னா கூட அவங்க டெல் மீ அபவுட் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம் இல்லைனா ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி 2 ஸ்கீம் சொல்லுங்கன்னும் போது 2 இல்லை மொத்தமாக ஸ்கீம்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு 2-3 ஸ்கீமை சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இல்லைனா அந்த அமௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்ஜெட்டில் நடந்திருக்கும் இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஏன் சார் அப்படின்னா நீங்கள் கரண்ட் அப்டேட்டடாக இருக்கீங்கன்றது அவங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கிறீங்க. பட் நீங்கள் பட்ஜெட்டே படிக்காமல் போயிட்டு சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஒரு ஆன்சர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுலேருந்து உங்ககிட்ட கிராஷ் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா இடத்துலையும் கேட்கலாம் கூட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு கிராஷ் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ வந்து அது பாசிட்டிவ் கிடையாது. எப்போ பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்கீம்ஸை நீங்கள் டைப் வைஸாக படிச்சிருக்கணும். படிச்சுட்டு பட்ஜெட்டில் நீங்கள் இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸையோ உமன் எம்பவர்மெண்ட்டையோ இன்சூரன்ஸ் ஸ்கீமையோ படிச்சிருப்பீங்க இல்லையா, இப்போ டேக்ஸ் கூட மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சொல்லிவிட்டு பட்ஜெட்டை நீங்கள் கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டில் வந்து ஸ்கீமு இல்லைனா அப்டேட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ண ஸ்கீமு தெளிவாக இதுக்கு முன்னாடி நம்ம பேங்கிங் டைம் சொன்ன மாதிரி படித்து வாய் விட்டு சொல்லி பார்த்து 2லேருந்து 3 டைம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அது வந்து உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ என்ன பெருசாக இருந்திருப்போது ஒரு 2 டேஸ் உட்காந்திங்கன்னா பட்ஜெட் ஸ்கீம்ஸையும் அது ரிலேட்டடான பட்ஜெட் ஸ்கீம்ஸையும் கண்டிப்பாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும்.
அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட ஸ்கீம்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்டு மேஜராக நடந்த நேஷனல் இன்டர்நேஷனல் நியூஸ், ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்னா பேங்க் எக்ஸாம் படிக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே தேவைப்படாது. ரொம்ப முக்கியமான பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் பார்ட்டில் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ், பேங்கோட சிஇஓ, யாராவது நியூ அப்பாயின்ட் பண்ணியிருந்தால் அவங்களோட சிஇஓ பேர் படிச்சுக்கோங்க. இந்த பேக் டேக்லைன் அதெல்லாம் கேட்பாங்க சில பேர்த்துல, பட் சிஇஓவும் ஹெட் குவார்ட்டர்ஸும் படிச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பேங்க்கோடைய சிஇஓ பற்றி படிச்சுக்கோங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பார்த்துக்கோங்க. ஏன் அந்த பேங்க் கொடுத்தீங்கிறதும் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை கரண்ட் ஆர்பிஐ கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அது போல் இன்டர்நேஷனலே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷனல்லையும் இன்டர்நேஷனலையும் அப்பாயின்மெண்ட் பண்ணால் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்டை படிச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரியை பற்றியும் படிச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, யூஎஸ்ஏனா அதோட கேபிட்டல் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக கேட்டால் அண்டு யூகேயோடைய பிரைம் மினிஸ்டர் கூட ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரிலேட்டடாக இன்டர்வியூக்காக வரும். இம்பார்ட்டண்ட்டான நியூஸை படிச்சுக்கிறீங்க, ஸ்கீம்ஸை படிச்சுக்கிறீங்க, ரீசெண்டாக நடந்த மேஜர் அப்பாயின்மெண்ட்டை படிச்சுக்கிறீங்க. ஸோ பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் சிஇஓவை பார்த்துக்கிறீங்க. அண்டு டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அதோட ஹெட் குவார்ட்டர் சிஇஓவும் பார்த்துட்டு போங்க. இப்படி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக யூஸ் ஆகும். ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ டிப்ஸ் என்னன்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இன்னொரு டைம் அந்த ஸ்லைடை காரணம் பாருங்கள். இதுதான் 5 டைப் ஆஃப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். மார்க் இந்த மாதிரி தான் ஸ்பிட்டப் பண்ணுவாங்க. இதில் எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். மேக்ஸிமம் உங்களுக்கு 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்களே. ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சில பேர் 8 கொஸ்டின்ஸ்லேயே முடிச்சு விட்ருவாங்க. அவங்க முடிச்சாலும் விட மாட்டாங்க. கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவீங்க. ஒரு கொஸ்டின் டஃபாக கேட்குறாங்கன்னா உங்களை முடிச்சு விடுறதா கிடையாது, உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் நான் ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நேரம் இன்டர்வியூ போகாது. நம்ம மார்க் இன்டர்வியூவில் ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்போம். ஏன்னா உங்களுடைய வேரியஸ் டைப் ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணணும். நீங்கள் பேங்கிங்கில் வீக்காக இருக்கீங்களா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வீக்காக இருக்கீங்களா, இல்லை ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வீக்காக இருக்கீங்களா, ஹெச்ஆர் கொஸ்டின் வீக்காக இருக்கீங்களா, பாடி லாங்குவேஜ் வீக்காக இருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைனா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கா, இதை டெஸ்ட் பண்ணணும்னா நாங்கள் நிறைய சாம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்போம். ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் கேட்போம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஃபீட்பேக் கொடுப்போம். நீங்கள் இந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, இது இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு நம்ம மார்க் இன்டர்வியூ கொடுப்போம். மார்க் இன்டர்வியூவில் இது வரைக்கும் அப்படி தான் ஒரு 50 பேர் எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 50 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆச்சு. கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் வரக்கூடிய 50 பேருக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்பராக யாருக்கும் டைம் குறைக்க மாட்டோம். முடிஞ்ச வரை அதிகமான டைமில் ஃபீட்பேக் நல்லா கொடுத்துரும். அஃபேர்ஸ்களோட எனி பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுதான் ஸ்பிட்டப், மார்க் ஸ்பிட்டப். இதுக்கு அது மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.